நீங்க 500 ரூபா கொடுத்தீங்கனாலும் எல்லாருக்கும் செலவுக்கு இருக்குப்பா. 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கனாலும் எல்லாருக்கும் இருக்குப்பா. இங்க நாங்க கேட்கிற கேள்வி, இங்க ஒரு தமிழக அரசுனா ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்க இது பண்ணணும். நீங்க என்ன சொன்னீங்க? மகளிர்களுக்கு குடுங்க தாராளமா. அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்கல்ல. கிட்டத்தட்ட 2 கோடி கார்டுகள் இருக்கு. நீங்க குடுத்தது பாதி தான். ஆனா தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னீங்க? அனைத்து மகளிருக்குன்னீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? தகுதியுள்ள மகளிர்ட்டீங்க. இப்ப எங்க குடும்ப தலைவிகள்லாம் தகுதியுள்ள குடும்ப தலைவியா, இல்ல தகுதி இல்லாத குடும்ப தலைவியான்னு யார் முடிவு பண்றது? கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. நீங்க இவங்களுக்கு குடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபார்ம்லாம் வாங்கி ஒரு 17 லட்சம் பேரை, 20 லட்சம் பேரை ஆட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். அப்ப மீதி 1 கோடி பேருக்கு குடுக்கல. அப்ப அந்த 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கா இல்லையா? நீங்க குடுத்த வாக்குறுதி என்ன? எல்லாருக்கும் குடுப்பேன்னு தானே சொன்னீங்க. ஏன் அது என்ன பாதி பேருக்கு அது என்ன சமூக நீதினா பாதியா? பாதி பேருக்கு சமூக நீதி, பாதி பேருக்கு சமூக அநீதியா? எல்லா பெண்களுக்கும் குடுங்க. ஏன் குடுக்கல? அததான் நாங்க கேட்கிறோம். இதுதான் உங்க சமூக நீதி. வாய தொறந்தா பொய்யி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, மக்களோட ஆசைய தூண்டுறீங்க.